Hello viewers, welcome to Kyle's Kitchen. இன்னைக்கு நம்ம சுவையான கிறிஸ்பியான பன்னீர் கோப்தா எப்படி செய்ய போறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம இந்த பன்னீர் கோப்தா செய்யிறதுக்கு டொமேட்டோ பியூரி ரொம்ப முக்கியம். டொமேட்டோ பியூரினா ஒண்ணும் இல்லங்க, ஒரு பாத்திரத்துல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதுல ஒரு 4-5 தக்காளியை போட்டு நல்லா சலசலன்னு வேக வைக்கணும். சோ வேக வைக்கிறதுனா என்ன அப்படினா அந்த தக்காளியில இருக்கிற தோல் தனியா வர அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா தோலும் தக்காளியில் இருக்க தோலும் அந்த தக்காளியும் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி அந்த தோலெல்லாம் மெல்லமாக ரிமூவ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா திக்காக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. முக்கியமாக தண்ணி ஆட் பண்ணாமல் வெறும் இந்த தக்காளியை மட்டும் நல்லா இந்த பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பன்னீர் கோப்தா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறமா 2 ஏலக்காய், 2 பட்டை, 3-4 கிராம்பு போட்டு இப்படி வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 3-4 பச்சை மிளகாவை கீரி இந்த மாதிரி போட்டு வதக்குங்க. அடுத்ததான் 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். வெங்காயத்தை சேர்த்தக்கப்புறமா நல்லா அந்த வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் அதை நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணக்கப்புறமா அதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ பியூரியை இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. நம்ம டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு அதை நல்லா வேக விடணும். 2 நிமிஷம் கழித்து இதை திறந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1/2 டீஸ்பூனு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூனு மல்லித்தூள், 2 டீஸ்பூனு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூனு சீரகத்தூள் இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். நம்ம மசாலாலாம் சேர்த்தக்கப்புறமா நான் 1/2 கப்பு தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறி விடுங்க. 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டக்கப்புறமா இந்த கோப்தா கறிக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பை இதில் சேர்த்து விடுறேன். உப்பு போட்டு கிளறினக்கப்புறமா இதில் நான் 1 கப்பு தயிரை ஆட் பண்ண போகிறேன். தயிரை சேர்த்தக்கப்புறமா இதை நல்லா கிளறி விட்டணும். கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 1-2 நிமிஷம் மூடி வைக்கணும். 1-2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 10-15 முந்திரியை பாலில் சேர்த்து நான் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த முந்திரி பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணக்கப்புறமா இந்த கறியை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்க சொல்ல உங்களுக்கு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு இந்த கிரேவி ரெடி ஆகும். இப்போ நம்மளுடைய பன்னீர் கோப்தாக்கு தேவையான கோப்தா கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம கோப்தா பால்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2-3 உருளைக்கிழங்கை ஏற்கனவே வேக வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறோம். உருளைக்கிழங்கு மசிச்சக்கப்புறமா நான் இதுக்கு பன்னீர் ஆட் பண்ண போகிறேன். நான் ஒரு 100 கிராம் பன்னீரை இதில் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா இந்த உருளைக்கிழங்கோடு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2-3 சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா இதை பிசைஞ்சக்கப்புறமா சின்ன உருண்டையாக நல்லா உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே சின்ன பாலாக உருட்டி நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய வைக்க போகிறோம். இப்போது நம்ம எண்ணெய் காயிற நேரத்தில் இந்த உருண்டை எல்லாத்தையும் மைதா மாவில் போட்டு
பரட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். எதுக்காக இந்த மாதிரி நம்ம செய்கிறோம்னா, நம்மளுக்கு ஒரு கிறிஸ்பினஸ் கொடுத்துக்கிறதுக்காக இந்த பால்ஸ் எல்லாத்தையும் மைதா மாவில் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த பால்ஸ் எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். நான் இதை பொரிக்கிறதுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம கடலெண்ணெய் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண சொல்ல இந்த மாதிரி தான் நுர தள்ளும். வேணும்னா நீங்கள் பொரிக்கிறதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக பொன்னிறமாக வெந்துடுச்சு. இது நம்ம திருப்பி விட்டு இந்த மாதிரி பொன்னிறமாக வெந்தக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்க போகிறோம். நம்மளோட கோப்தா பால்ஸ் எல்லாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம இப்போ மாற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கோப்தா பால்ஸ்லாம் வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக பொன்னிறமாக ரெடி ஆகிருக்குன்னு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க கோப்தா பால்ஸில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச கோப்தா கறியை இதில் போட்டு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். எதுக்காகனா இந்த கிறிஸ்பியாக ரெடியாக இருக்க இந்த கோப்தா பால்ஸு இந்த கறியோட மிக்ஸ் ஆக சொல்ல தான் நம்மளுக்கு ஒரு சாஃப்டான பன்னீர் கோப்தா கறி கிடைக்கும். இப்போது இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா கொத்தமல்லியே கொஞ்சம் இது மேலே தூவி விட்டுக்கோங்க. எதுக்காகனா ஒரு நல்ல ஸ்மெல், நல்ல வாசனத்துக்காக நம்ம இது மேலே தூவி விட்டுக்கணும். இப்போது நம்மளுடைய சுவையான ருசியான சூப்பரான பன்னீர் கோப்தா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கைல்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.